ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், உன் கண்ணில் துரும்பு. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். மத்தேயு 7வது அதிகாரம் 1வது வசனம். இப்பொழுது கூறப்போகின்ற இந்த சம்பவம் பல வருடங்களுக்கு முன்னால் நடந்ததாகும். பெங்களூரில் ரியாஸ் பாஷா என்பவன் ஒரு சாலையின் ஓரமாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது படுவேகமாக ஓர் ஆட்டோ ரிக்ஷா அவன் அருகிலே வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய 3 ஆட்கள் பாஷாவின் கைக்கடிகாரம், பர்ஸ் எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொண்டு ஆட்டோவில் ஓட முயன்றார்கள். அந்த சமயம் உடனே பாஷா ஐயோ கொலை கொலை என்று சத்தம் போட்டு பலரையும் கூட்டிவிட்டான். அங்கே கூட்டம் கூடிவிட்டது. அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆட்டோவை பள்ளத்தில் தள்ளிவிட்டு திருடர்களை பிடித்து பொருட்களையும் மீட்டு அந்த பாஷாவிடம் கொடுத்தார்கள். அப்பொழுது அங்கே போலீஸ்காரர்கள் வந்து சேர்ந்தனர். போலீஸை பார்த்த பாஷா மெதுவாக நழுவ பார்த்தான். ஆனால் போலீசார் அவனை கைது செய்து விட்டார்கள். சூழ நின்ற கூட்டம் அதிர்ச்சி அடைந்தது. பாஷா பெரிய பிக்பாக்கெட்காரன், இவனை நாங்கள் வெகு நாட்களாக தேடி வருகிறோம் என்று கூட்டம் கூடின மக்களுக்கு போலீசார் விளக்கம் கூறினார்கள். இவன் ஏற்கனவே வழிப்பறிக்காரன், எத்தனையோ பேருடைய பொருட்களை தட்டி பறித்தவன். ஆனால் தன் பொருட்களை மற்றவர்கள் பறித்தவுடன் கூச்சல் போட்டு கூட்டம் கூட்டிவிட்டான் என்று அந்த போலீஸ்காரர்கள் கூறினார்கள். இப்படிப்பட்டவர்களை வீட்டிலும் நாட்டிலும் பல இடங்களில் நாம் தினம் தினம் பார்க்கத்தான் செய்கின்றோம். நாம் பாதிக்கப்படும் போது எவ்வளவு வேதனையாக இருக்கின்றது. நம்மால் இனி மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று முடிவு செய்திருந்தால் பாஷா மாட்டியிருக்க மாட்டான். வேதாகமம் சொல்வதை பாருங்கள். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தோம். அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? ரோமர் 2வது அதிகாரம் 1லிருந்து 4வது வசனம் வரை. ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.